புனித சித்வெல்லா. இவர் 8ஆம் நூற்றாண்டில் எக்ஸெட்டரில் வாழ்ந்த ஒரு சாக்சன் கிறிஸ்தவ பெண். இவரது தந்தை பென்னா என்ற பிரபு. இவர் மிகவும் பணக்காரர். இவருக்கு ஒரு மகன் மற்றும் 4 மகள்கள். பணக்கார நிலத்திற்கு சொந்தமான இவரது தந்தை பென்னா இவரை ஒரு கொடூரமான மாற்றான் தாய் பராமரிப்பில் விட்டுவிட்டு இறந்தார். சித்வெல்லா அழகும் மற்றும் நல்லொழுக்கம் கொண்ட பெண். இவளது அழகில் பொறாமை கொண்ட இவரது மாற்றாம் தாய் இவரை கொல்ல நினைத்தாள். சித்வெல்லாவின் மரணத்திற்கு மாற்றாம் தாய் சதி செய்து 2 சோள அறுவடை இயந்திரங்களுக்கு பணம் கொடுத்தார். சித்வெல்லா ஒரு வயலில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது இவரது மாற்றாம் தாய் இவரை அரிவாளால் தலையில் வெட்டினாள். இவள் தலை நிமிர்ந்து நின்ற நிலத்திலிருந்து தூய நீரின் ஊற்று தோன்றியதாக புராணம் கூறுகிறது. அடுத்த 3 இரவுகளில் அந்த இடம் பரலோக ஒளியைப் போல ஒளிரும். 4வது இரவு இவள் வயல்வெளியில் தன் தலையை அதிசயமாக மீண்டும் உடலோடு இணைத்துக் கொண்டு நடப்பதை கண்டனர். அந்த இடத்தில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. அதற்கு செயின்ட் சிட்வெல்ஸ் என்று பெயரிடப்பட்டது. சிட்வெல் தெரு இவள் பெயரால் அழைக்கப்படுகிறது. சித்வெல்லா எக்ஸெட்டரின் ஒரே புனிதராக கருதப்படுகிறார். இவரது அதிசயத்திற்காக போற்றப்படும் செயின்ட் சிட்வெல்லின் கிணறு மற்றும் இவரது ஆலயம் மற்றும் செயின்ட் சிட்வெல்ஸில் உள்ள தேவாலயம் ஆகியவை ஆங்கிலோ சாக்சன் மற்றும் நார்மன் இங்கிலாந்தில் புனித யாத்திரை இடங்களாக இருக்கின்றன. நாமும் இவரை போன்று இறைவனிடம் மண்டியிட்டு வாழ்வோம். அதன் மூலம் இறைவனின் இறை அருளை நிறைவாய் பெறுவோம். புனித சித்வெல்லா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.